ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மில்லட் பருப்பு சாதம் செய்யலாமா? அதுக்கு இதில் 1 கிளாஸ் மில்லட்டுனா 1/4 கிளாஸ் பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பு சாதம் செய்யலாமா? அது குக்கர் வச்சுக்கோங்க. நெய் ஊற்றிக்கோங்க. நெய் காஞ்சதும் சிறிதளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டோங்க. கடுகு பொரிஞ்சோன்னா வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னா வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் தட்டி வச்ச இஞ்சி போட்டுக்கோங்க. அப்புறம் உரித்து வச்ச பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கோங்க. தக்காளி நல்லா இது மாதிரி வதங்கினாங்க. அப்போ தான் பச்சை வாசனை. நல்லா வதங்கினோடனே தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் தேவையான அளவு வெறும் மிளகாய்த்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள், கரம் மசாலா சிறிதளவு, உப்பு தேவையான அளவு இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. இந்த மில்லட்டில் வரகரிசி சேர்த்துக்கிறாங்க, அது சேர்த்துக்கோங்க. வரகரிசி பருப்பு நல்லா ஊற வச்சுது இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டு வயிட்டு போடுங்க. சிறிதளவு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து கிளறவும். வரகரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.